सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे கவீந்திராணாம் சேதக்கமலவன பாலாதபருதிம். அம்பாளை எப்படி தியானம் பண்ணணும்? கவீந்திராணாம் சேதக்கமலம், மகான்களுடைய மனசு எனக்கூடியதான தாமரை, அதற்குள் அந்த தாமர வனத்தை பாலாதபருதிம் அதை மலரும்படி பண்ணக்கூடியதான உதய சூரியன் போல், அப்பொழுது உதிக்கும் சூரியன் போல் இந்த அம்பாளை எப்படி பண்ணணும்? அருணாம், எங்கும் சிவந்ததான ஒரு நிலையாக இருக்கும் என்று தாங்கள் தியானம் பண்ணணும். அம்பாளுடைய தியானம் எப்படி? முன்னால எப்படி சொன்னேன், வெளவெளையில் இருக்கணும் தியானம் பண்ணினேன், அது போன ஸ்லோகத்துல. இப்பொழுது சிவந்ததாக இருக்கணும் அப்படிங்கிற தியானம் சொல்றது. கவீந்திராணாம் கமல வனபாலம் பஜந்தே ஏ சந்தா, நல்லோர்கள் மகான்கள் உபாசகர்கள் அவ என்ன பண்றார்? கத்திசிதே அருணாமேவ பவதி, தங்களை சிறந்ததாக தியானம் பண்ணிட்டு இருக்கா. எப்பொழுதும் சிவப்பான நிறத்தில் இருக்கிறதாக தியானம் பண்ணிட்டு இருக்கா. சிறந்ததான ஒரு வஸ்திரம், சரீரமும் சிவப்பு, உலகம் முழுக்க சிவப்பாக இருந்து கொண்டு அதுக்குள்ள அம்பாள் இருக்கா போதும், அப்படி தியானம் பண்ணணும். அருண கிரண ஜாலைகி அஞ்சிதாசாவகாசா, அருண கிரணங்கள்னால் காலமே எழுந்ததுமே அந்த சூரியனுடைய கிரணங்கள் சிவப்பாக இருந்து கொண்டு உலகம் முழுக்க எப்படி வியாபித்திருக்கோ அப்படி வியாபித்திருக்கா போல தியானம் பண்ணணும். உலகம் முழுக்க சிவந்ததாக தியானம் பண்ணுங்க. பஜந்தே ஏ சந்தா கதிச்சித் அருணாமேவ பவதி விரிஞ்சு பிரேயஸ்யா, இப்படி யார் பண்றாளோ பவதி தங்களை விரிஞ்சு பிரேயஸ்யா கருணதர சுங்காரலஹரி, இவளுக்கு கிடைக்க கூடியதான பலம் விரிஞ்சு பிரேயஸ்யா. விரிஞ்சின்னா பிரம்மதேவர். இந்த விரிஞ்சி சப்தம் விரிஞ்ச சப்தம் ரெண்டு இருக்கு. முதல்ல சொல்றேன், முதல் ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது அந்த விரிஞ்சான அகாராந்த சப்தமும் இருக்கு, விரிஞ்சின்னு இக்காராந்த சப்தமா இருக்கு. விரிஞ்சு பிரேயஸ்யா, அந்த பிரம்மதேவருடைய பிரேயசியான சரஸ்வதி தேவி, அவளுடைய தருணதர சுங்கார லஹரி கபீராபிஹி வாக்பிஹி, தாருண்யத்தோடு இருக்கக்கூடியதான சுங்கார லஹரி கபீராபி, சுங்கார ரசத்தை அதிகமாக இருக்கக்கூடியதான கபீராபிஹி வாக்பிஹி, கடினமான வாக்குகள்னால விதகதி ததாம்ரஞ்சனமமி, நல்லோருடைய மனசை கவரும்படி பேச தொடங்குகிறார். அந்த வார்த்தைகள் எப்படி இருக்க? அதி மிருதுவாகவும் இருக்க, ரொம்ப கம்பீரமாகவும் இருக்கு. பாஷ்யக்காரருடைய பாஷ்யம் மாதிரி சூத்திர பாஷ்யம் நான் வாசிச்சுட்டேன்னு சொல்லலாம். அது வெறும் வாசிச்சா புரியாத சம்ஸ்கிருதம் சுலபமான ஒரு சம்ஸ்கிருதம் தான். ஆனா நான் 1000 தரம் வாசிச்சிருக்கேன்னு அவர்தான், இன்னொரு தரம் வாசிச்சா புதுசான அர்த்தம் புரியும். அதுல அப்படி இருக்குன்னு அவ்வளவு சுலபம் இல்லை. நாயமர்த்த பிரத்யக்ஷ கோச்சரா, இது பிரத்யக்ஷத்தினால தெரியாது. ரூபாத்திய பாவாத்தி நாயமர்த்தம் பிரத்யக்ஷ கோச்சர, லிங்காத்திய பாவாத்திய நானுமானாதீன, இந்த பிரம்மம் பிரத்யக்ஷத்தினால அறிய முடியாது, பிரம்மத்தை அனுமானத்தினால அறிய முடியாது. சாஸ்திரத்தினாலதான் சுலபமா தானே இருக்கு. அதற்குள்ள எத்தனை விஷயமா இருக்கு. பிரத்யக்ஷத்தினால ஏன் அறிய முடியாது, இதனால ஏன் அறிய முடியாது, ஒவ்வொன்றுக்கும் ஹேத்துக்கள் சொல்லிக்கொண்டே இருந்தோம். ஏன்னா அந்த பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். அப்படி
அர்த்தம் அதிகமாக இருக்கக்கூடியதான சுலபமான சொற்கள்னால சொல்லுவேன். அதோட மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடியதான தத்துவம் சுங்கார பிரதானமாக இருக்கும். ரசங்கள் 9 ரசங்கள், சுங்காரம், வீரம், கருணா, அப்படி பயம், இவைகள். இந்த ரசங்களை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது பரதநாட்டிய சாஸ்திரத்துல. அந்த சாஸ்திரத்துல அவன் என்ன சொல்லியிருக்காரு, வெறுமன ரசத்தை சொல்றது மட்டும் இல்லாம அந்த ரசத்தை எப்படி எனாக்ட் பண்றது, அந்த ரசத்தை எப்படி மற்றவர்களுக்கு அதை காண்பிக்கிறது, இவைகள்லாம் இந்த பரதர் சொல்லியிருக்காரு. அதுல சுங்கார ரசம் எல்லா ரசத்தோட மூல ரசம், ஆரம்பமான ஒரு ரசம். இதான் பிரகிருதி. இதிலிருந்து வந்ததான ரசங்கள்லாம் மற்றவைகள்லாம். அதுல பவபூதி என்கிற ஒரு கதையில அவர் மட்டும் கருண ரச பிரதானமா இருந்திருந்தார். ராமனுடைய சரித்திரம் தான் எழுதினார். ராமனுடைய சரித்திரமானது அழகாக காளிதாசனம் பண்ணினா ரகவம்சத்துல சுங்கார ரச பிரதானமாக. பவபூதி அதே கிரந்தத்தை தான் உத்தர ராமச்சரித்திரம் எழுதினார், கருண ரசமாக அழுத. நீங்க உத்தர ராமச்சரித்திர நாடகம் படிச்சலையானால் ஒரு தரமாவது கண்ணால ஜலம் விடணும். அப்படி எழுதிட்டார். இருக்கிறது அதே விஷயம் தான் சொல்றார். ஆனா என்னடா அது கண்ணால ஜலம் வரணும் அப்படி அழ வைத்து விட்டாரு எல்லா விஷயம். என்னடா அது ஒரு ரசம், அதையும் விசேஷமாக சொல்வோம் அப்படின்னார். அதே விதமாக மாலதி மாதவம்னு ஒரு கிரந்தம், சுங்கார பிரதானம், நாடகங்களை போல. இப்படி இருந்தாலும் ஒவ்வொன்றும் வேணி சம்ஹாரம்னு ஒரு நாடகம். அது என்னன்னா வீரவசம். ஒவ்வொரு இதுலையும் ஒரு அபிப்பிராயத்தை விசேஷமாக சொல்லக்கூடியது. ஆனா எல்லா ரசத்துக்கும் மூல ரசமாக இருக்கக்கூடியது சுங்கார ரசம். அந்த சுங்கார ரசத்துல விசேஷமாக காளிதாசனுக்கு ஒரு கௌரவம் ஜாஸ்தி. அந்த காளிதாசன் எப்படி அம்பாளுடைய ஒரு அனுகிரகத்தினால சுங்கார ரச பிரதானமாக ரொம்ப கடினமான விஷயங்களையும் எடுத்து சொன்னாரோ அதே போலயே இவரும் சொல்ல முடியும். அப்படிப்பட்டதான நிலை இவர் அடையலாம் அப்படின்னு சொல்றது. கவீந்திரானாம் சேத கமல பாலாதபர் கமலவன பாலாதபருச்சிம் பஜந்தே கதிச்சித் அருணாமேவ பவதீம். ஆயல் அம்பாள் எப்படி எங்க தியானம் பண்ணும், இந்த பிரயோகத்துல ஹிருதயத்துல தியானம் பண்ணணும். அம்பாள சிவந்ததாக, சிவப்பான வஸ்திரம், உலகம் முழுக்க சிவந்ததான ஒரு நிறம், அதை கூட அம்பாள் சிவப்பாக இருக்கிறதாக அப்படி தியானம் பண்ணணும். அருணாக்கியாம் பகவதீம் அருணாபாம் விஜிந்தயே பாதாங்குஜதராம் தேவீம் தனுர்பாணதராம் சிவாம் வரதாபயஹஸ்தாந்த புத்துகாற்றகன்விதாம் அஷ்டபாஹும் திருநயனாம் கேலந்தீம் அமிர்தாம்புதௌ. அமிர்தாம்புதௌ, அமிர்த சமுத்திரத்துல அம்பாள் தியானம் பண்ணிட்டு இருக்கா போல. சிவந்ததான நிறம், உலகம் முழுக்க தன்னுடைய காந்தியினால சிவப்பாக ஆக்கி கொண்டிருக்கா. சமுத்திரத்துக்குள்ள தோழிகளோட விளையாடிட்டு இருக்க. அம்பாளுக்கு 8 கைகள் இருக்கு. ஒரு கையில பாசம், ஒரு கையில அங்குசம், ஒரு கையில புஷ்பபானம், ஒரு கையில கரும்பு வில்லு, ஒரு கையில வரத முத்திரை, ஒரு கையில அபய முத்திரை, ஒரு கையில புஸ்தகம், ஒரு கையில ஸ்படிக மாலை. 8 கையிலையும் இப்படி யாரு தியானம் பண்ணுவானோ அட்டபாஹம் திருநயனாம் கேலந்தீம் அமிர்தாம் அமிர்தாம்பதௌ சகரோத்யேவ சுங்கார ரசாஸ்வாதனலம் பட்டான் சபாகர சதா சர்வான் சாதகேந்திர சபாஸ்தலே அப்படின்னு தந்திரம் சொல்றது. இப்படி யார் அம்பாள தியானம் பண்ணிட்டு இருக்காளோ சபைக்குள்ள அவ வந்து நின்னாலே வரும், எல்லோருக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான நிலையில அவளுக்கு வரும். எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சுலபமாக அவ மனசுல பூத்து கொண்டு பூத்து சந்தோஷத்தை அவ அடையும்படி மனுஷியாளுக்கு ஒரு க்ஷேமம் ஏற்படக்கூடியதான நிலை அவளுக்கு வரும் அப்படின்னு சொல்றோம். இத விசேஷமாக இந்த ஒரு ஸ்லோகத்துல சொல்றது. இத நாம வேத ஞானம், வேதார்த்த ஞானம் இவைகள்லாம் வரதுங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லி
தேனை நைவேத்தியம் பண்ணினா போதும். வேற இதை விட வேற என்ன அறிவு? மனுஷியாளுடைய ஞானமே வேதங்கள் சொல்லும் பொழுது வித்யே வேதிதவ்யே பிரம்மவிதோ வதந்தி உபனிஷத்துல சொல்லும் பொழுது 2 வித்யைகளை நாங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றோம். அந்த 2 வித்யைகள்ல பராஜைவா பராஜா, பராவித்யான்னு ஒண்ணு, அபராவித்யா. அது என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது தத்ர அபரா அபராவித்யேன ருக்வேத யஜுர்வேத சாமவேத அதர்வாஞ்சரத விப்ரா கல்பம் வியாகரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷமிதி. 4 வேதங்களும் 6 அங்கங்களும் எல்லாம் சேர்ந்து அபராவித்யன்னு கணக்கிட்டு. சரி, அப்ப எல்லாமும் ஆயிடுச்சுன்னா பராவித்யக்கு இடமே இல்லையே அப்படின்னு இங்க நினைக்கிறா. அகபரா, அதுக்கு மேல பராவித்யான்னு ஒண்ணு இருக்கு. என்ன? வாக்கால சொல்ல முடியாது, கையால குடித்து கொள்ள முடியாது, அப்படிப்பட்டதான தத்துவம். அது எப்படி நீங்க அறிய முடியும்? அதற்கு தகுந்ததான அகண்டாகாரமான ஒரு விருத்தி வருகிறது. வெறு நாட்கள் தாங்கள் தியானம் பண்ணி கொண்டிருந்தலையானால், வேதாந்த வாக்கியங்களை மனனம் பண்ணி கொண்டிருந்தலையானால், ஒரு நாளைக்கு அம்பாளுடைய திவ்யானுகிரகத்தினால் உங்களுக்கே ஒரு எண்ணம் தோணும். அந்த எண்ணத்துல அந்த பிரம்ம தத்துவம் தானா ஒழிக்கும், தானா பிரகாசிக்கும். அதை நீங்க முயற்சி பண்றதில்லை. நீங்க பண்ணக்கூடியதான முயற்சி வேதத்தையும் வேதாந்தத்தையும் வேத விசாரத்தையும் சிரவண மன வித்தியாசங்களும் பண்ண வேண்டியது. ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தோட பண்ணி கொண்டே இருக்க வேண்டியது. ஒரு நாளைக்கு தானா அது தானா தோணுமா? அதான் ஆகா பரா. இந்த பராங்கிறது பராசக்தி. இந்த பரான்னு சொன்னமோ இல்லையா, உபரிசத்துல பராங்கிறது அந்த பராசக்தி வடிவம். அதனாலதான் இந்த அகண்டாகார விருத்தி ஏற்படுகிறது. அந்த விருத்தி நமக்கு ஏற்படணுமையானால் நமக்கு இப்படிப்பட்டதான தியானம் தேவையா இருக்கு. ஏன்னா அனுகிரகம் வேணுமோ இல்லையோ, நம்மளுடைய மனசுல என்ன பாவம் இருக்கு தெரியாது. தெரியாமல் எப்பவோ பாபம் பண்ணியிருக்கோம். அந்த பாபமானது நம்ம மனசுக்குள்ள அப்படியே கடந்து இருக்கு. அந்த பாபமானது நமக்கு நல்ல வழியில வரும் பொழுது தடுக்கிறது. வர விடாம, நம்ம கேட்க விடாம, கேட்டாலும் புரிய விடாம தடுக்கிறது. எத்தனை பேர் நல்ல தத்துவத்தை சொல்றாங்க, கேட்கிறாரோ, கேட்க முடியறதோ, அல்லது கேட்கறதுக்கு நம்ம போனோமையானால் அன்னைக்கு சரியான தூக்கம் வருது. கிளாஸ போய் உட்கார்ந்து என்னமா தூக்கம் சொல்றது தெரியுமோ. சரி, அப்படியே நம்ம ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் தூங்காம இருந்தாலும் டக்குன்னு ஏதோ ஒண்ணு வருது, அங்கே இங்கே டிஸ்டர்பன்ஸ் வந்து அதை பார்க்கணும். எது சூட்சமான அம்சமோ அதை மட்டும் நமக்கு தெரியல. சொன்ன கதையெல்லாம் நல்லா புரியுது. இது மனசுல நிக்கிறதே தவிர தத்துவம் புரியல. காரணம் அதான் பிராரம். இப்படிப்பட்டதான ஒரு பிராரத்தம் நமக்கு இருக்குமே, அதை போக்குறதுக்கு இதுதான் வழி, அதிருஷ்டமான ஒரு வழி. இப்படி இருந்தால்தான் நமக்கு அந்த உயர்ந்ததான ஒரு தத்துவம் நமக்கு நன்றாக புரியும். அந்த தத்துவமானது சத்திய அப்பப்ப எடுத்து சொல்லக்கூடியதான ஒரு பிரதிபை ஏற்படும். மனுஷனுடைய சரீரத்துல மனசுல 2 விதமான எண்ணங்கள் வந்து, ஒண்ணு மேகா சக்தின்னு பேரு. இது 1000கணக்கான பக்கங்கள் இருந்த போதிலும் அதை எல்லாவற்றையும் மனசுல வாங்கி கொண்டு அப்படியே நிறுத்தி வைக்கிறான். நம்ம எப்ப கேட்டாலும் டக்குன்னு எடுத்து சொல்றோம் சார். கம்ப்யூட்டர்ல ஸ்கேன் பண்றாங்க, ஸ்கேன் பண்ணி டக்குன்னு எந்த கேள்வி கேட்டாலும் இதோ இந்த இடத்துல வேதத்துல இருக்கு, இந்த உபநிஷத்துல இருக்கு, இந்த தந்திரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றான். பார்த்தா இதுக்கு மேகா சக்தி இது வேணும், ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டி. அது எப்படி? இன்னொன்னு, நீங்க கேட்டதுமே டக்குன்னு அப்ப அந்த சமயத்துக்கு அந்த ஸ்பாரதி மொமெண்ட்னு சொல்ற பார்த்தா அதுக்கு பிரதிபா சக்தி. சில ஸ்திரீகள் கூட பிரதிபான்னு பேர் வச்சுக்கிறாங்க. பிரதிபான பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அர்த்தம். அந்த சமயத்துல அதை அப்படி சொல்லக்கூடியது.
ஆனா இந்த ரெண்டுல எது வசதினா மேதா சக்தி தான் வசதிங்கிற. ஏன்னா பிரமாண புரஸ்தரமாக இருக்கு. சார் நீங்க சொல்றத இது எங்க இருக்குன்னு கேட்கலாம், அதே எனக்கு தோணித்து சொல்றேன்னு சரியா வருது நம்ம மதத்துல. நீங்க எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு அத்தாரிட்டி சொல்லணும். அந்த அத்தாரிட்டியோட சொல்லக்கூடியது இந்த மேதா. அதுக்கு மந்திரமானது மேதா தட்சிணாமூர்த்தி மந்திரம். இந்த பிரதிபா சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடியதான மந்திரம் ஹயக்ரீவ மந்திரம். ஹயக்ரீவ மந்திரத்தை ரொம்ப பேர் அனுஷ்டானம் பண்ணியிருக்கா. அவளுக்கும் இந்த பிரதிபையானது உண்டாது. அப்படிப்பட்டதான பிரதிபையும் அதோட கூடியதான இந்த மேதையும் ரெண்டும் கொடுக்கணுமே. ஆனால் இந்த ஸ்லோகம் கவீந்திராணாம் தேச கமலவன பராதபடுஜம் பஜந்தே ஏசந்தா கதிச்சிதேவ கதிச்சித் அருணாமேவ பவதீம். கதிச்சித் யாரோ சில பேருக்குத்தான் வருது, எல்லோருக்கும் வராது. எப்படி தருணதர சுங்காரலஹரி கபீராதிர்வாக்பி விதததி ததாம் ரஞ்சனமமி. இது விசேஷமாக சொல்லும் பொழுது காளிதாசாதி கிரந்தங்கள மகான்கள்லாம் இப்படிப்பட்டதான பிரயோகத்தை அனுஷ்டானம் பண்ணி அதனால்தான் வந்தது அப்படிங்கிறது. காளிதாசனுடைய சரித்திரம் அதை நம்ம பார்த்தோமையானால், ஒரு ஊர்ல ஒரு ராணி இருந்தா, ஒரு ராஜாவுடைய பொண்ணு. அவளுக்கு ரொம்ப கர்வமா இருந்தாலும் எல்லா சாஸ்திரமும் வாசிச்சதுனால இந்த கர்வத்தை குறைக்கணுங்கிறதுக்காக மந்திரிகள்லாம் பிளான் பண்ணி அவளுக்கு கல்யாணத்துக்கு கேட்கும் பொழுது, அவளே எனக்கு ரொம்ப புத்திசாலியா இருந்தா நான் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி போயிருந்தோம். இப்படி எல்லாம் பண்ணினா நல்லதான். ஆனா என்ன, சில சமயத்துல அது விகட்டமாயிடும். வேற மந்திரது ஒண்ணும் தெரியல. இந்த மந்திரிகள் எல்லாம் என்ன பண்ணி இவளுக்கு சாதாரணமான மனுஷன் தான் இது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்று பிளான் பண்ணி, ரொம்ப டல்லா இருக்கிறோம் ஒரு மரத்துல ஏறி அந்த மரத்துல களை இருக்க அந்த பக்கம் உட்கார்ந்து களை இந்த பக்கம் வச்சுட்டு இருக்கான். அவன் இப்படி இருக்கான் பாருங்க. அந்த களை உடஞ்ச கீழே விழ மாட்டான். அப்படிப்பட்டவன் அவனை கொடுத்து ஓஹோ இவன் தான் அவனுக்கு சரியானவன் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தினான். அவன் ஏதோ ஒன்று பேசினா அதெல்லாம் அவர் பேசுறதுதான் நான் ரொம்ப ரைட்டு அப்படின்னு. என்ன பண்றது, ராவணன்னு சொல்றாங்க, ராவணன்னு சொல்லணும். ஏன்டா இல்ல இல்ல அதான் கரெக்டவர். ஏன்னா அவர் ரெண்டு தம்பிகள் இருக்கா, கும்பகர்ணன் ஒருத்தன், விபீஷன் ஒருத்தன். ரெண்டு பேர்லயும் பகாரம் இருக்கோ இல்லையோ, அவர் ராவணனுடைய பகாரம் இருக்கணும், அதாவது ராவணன்னு சொன்னார். இப்படி அவன் கேட்டதெல்லாம் தப்பு சொன்னதெல்லாம் ரைட்டு ரைட்டுன்னு சொல்லி அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நம்மள ஏமாத்தி விட்டாரு. ஏமாத்தி விட்டான்னு தெரிஞ்சதுமே என்ன பண்ணினானா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சாலாம், இனிமேல் அவனுக்கு இந்த ஜென்மாவை வராது, நீ ஒன்னே ஒண்ணுதான் அம்பாவை போய் தியானம் பண்ணு அப்படின்னு அனுப்பிச்சுட்டாரு. நேரா காசிக்கு போயிட்டாரு. போனாரு அம்பாவை தியானம் பண்ணிட்டே உட்கார்ந்து. ஏன்னா நம்ம வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்துல எந்த வார்த்தை வேலை செய்யறதுன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ ஒரு என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பா, அது தெரியாது. ஆனா ஏதோ ஒரு வார்த்தை தான் அதை தக்கன வேலை சொன்னதுமே அதே மாதிரி இவன் சொன்னாலேன்ட்டு போய் தியானம் பண்ணினா. தியானம் பண்ணி அந்த அம்பாளானவர் அவருடைய அந்த காளிதாசனுடைய நாக்குல ஐங்கிற வாக்வாதினி மந்திரத்தை பீஜத்தை எழுதினாடா. எழுதினதுமே என்ன ஆயிடுதுன்னு அழகாக எனக்கு கவித்துவம் வந்துருக்கு. அந்த கவித்துவம் வந்த பிறகு அன்னைக்கு ஆத்துக்காரி சொன்னதான ஒரு வார்த்தை ஞாபகம், அஸ்திக்கு அஸ்திக்கு வாகர்த்தான்னு கேட்டிருக்கேன். ஏதாவது ஒரு சொல்லும் பொருளும் தெரிந்து கொண்டது ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை உனக்கு தெரியுமா வாழ்க்கையில அப்படின்னு கேட்டான். இத ஞாபகம் வச்சுட்டு இருக்கான். அதான் சில சமயத்துல சில பேர் பேசின பேச்சு அது விஷமாவும் இருக்கலாம். ஆனா அந்த விஷமானது நம்ம மனசை விட்டு போகாது. இத வச்சு அப்படியே ஹிமாலயோ நாம நகாதிராஜா அப்படின்னு அஸ்திங்கிற பதத்தை வச்சுட்டு குமார சம்பவத்தை எழுதிட்டார். அதே போல கஷ்டித்துன்னு ஒரு பதம் இருந்தது பார்த்தா, அஸ்தி கஷ்டித்வாகத்தால்
அதான் கத்திற்காந்தா விராகருணா அப்படின்னு மேகம் வந்துட்டு வைங்க. வாகர்த்தாங்கிறதுனால வாகர்த்தா விவகம் வாகர்த்த பிரதிபத்தை அப்படின்னு ரகுவம்சத்தை எழுதிட்டார். இப்படி 3 காவியங்களை எழுதினார். உலகம் முழுக்க பிரசித்தமாயிருக்கு. இப்படி பிரசித்தமாயி ஒரெல்லாம் வந்துட்டு இருக்காரு, அப்படி இருந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த அம்மாவுக்கு மட்டும் மனசுல கவலை, என்னத்தான் இருந்தாலும் நம்ம பண்ணினது தப்பு. ஏன்னா சின்ன வயசு உடம்புல இளம் ரத்தம் என்ன ஒண்ணு நினைச்சோம், அது வேற விதமா ஆயிடுது. அதனால என்ன பண்ணிடணும்னா என்னதான் இருந்தாலும் ஆட்டுக்கார வர சேர்த்துக்கலாமா அப்பா விட்டோமே அப்படின்னு கொஞ்ச நாள் ஆனா பரிணதம், அது மனசு கொஞ்ச நாள் ஆனா மாறிட்டு முதல்ல அப்படித்தான் இருக்கும். கொஞ்ச நாள் ஆனா ஓஹோ நம்ம பண்ணிருக்க ரைட்டா தப்பா அப்படின்னு யோசனை பண்ணும் பொழுது இப்படி பண்ணிருக்க வேண்டாமே அப்படின்னு மறுபடியும் அப்பாட தியானம் பண்றாங்க. அவர் எங்கேயாவது கடைச்சது இல்லை. என்ன பண்ணினா அந்த பட்டணத்திலேயே சத்திரத்தை ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் ஆகாரத்தை போடுங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஆகாரத்தை போடும் பொழுது அது வந்து என்ன பழைய நாள்ல தீர்த்த யாத்திரை பண்ணுவா ஜனங்கள்லாம். வாழ்க்கையில ஒரு நாளாவது வந்து தீர்த்த யாத்திரை எல்லா இடத்துக்கும் ஸ்நானம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு. இப்படி கவிகள்லாம் வரும் பொழுது தீர்த்த யாத்திரை தருவாங்க. அப்ப நம்ம ஊருக்கு வரலாமோ இல்லையோ அப்படிங்கிற அபிப்பிராயம். இப்படி வரும் பொழுது ஒவ்வொருத்தரையும் அவ பேசிக் கொண்டிருக்கிறது கவனிச்சுட்டு இருக்கான். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யாராவது இது பழைய பேச்சு ஏதாவது இருக்குமே, அது என்னதான் இருந்தாலும் சிலது மாறாது வாழ்க்கையில. அவ பேசக்கூடியதான ஒரு நாக்கு, அந்த வார்த்தைகள் அதெல்லாம் போகாது. அது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல். அதனால என்ன பண்ண இது கவனித்து இருக்கா. அதுலயும் ஸ்ரீநாம சிக்ஷிதா படத்துவம் 1000 பேர் இருந்தாலும் நம்ம நாட்டுக்காரங்க தான் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒண்ணு ஏமாற்ற முடியாது. அதே போல கண்ணுக்குட்டி விட்டு வரங்க, அது இருந்தாலும் சரி, 1000 கண்ணுக்குட்டி நடுவில் இருந்தாலும் சரி, அந்த அம்மா கண்ணுக்குட்டி பார்த்துமே ஓடி வந்துடும். கண்ணுக்குட்டி அம்பாரு கட்டும். நமக்கு எல்லாம் அம்பாவும் ஒன்னதான் இருக்கு. எந்த இருக்கு அதுக்கு கரெக்டா அது தெரியும்னு அதே மாதிரி குடி வச்சிருக்க. இப்படி வரும் பொழுது ரசத்தை ஒண்ணுதான் இருக்கா, ரசம் நன்னா இருக்கான்னு கேட்டாராம். அவ சாரு சாரு சமாயுக்தம் இங்கு ஜீர சமன்விதம். சாரு ரொம்ப நன்னா தான் இருக்கு. சாருன்னு ரசம்னு அர்த்தம், சாருன்னு அழகுன்னு அர்த்தம். சாரு சாரு சமாயுக்தம் இங்கு ஜீர சமன்விதம். இங்குன்னா நம்ம இது போடுறோமே, அதுல ரசத்துல போடக்கூடியது இங்கு வாங்கும். அதை போட்டுதான் போயிடும். அதுக்கப்புறம்